வெல்கம் டு Azeemskitchen. நீங்கள் பட்டர் சிக்கன், பெப்பர் சிக்கன் இந்த மாதிரி பல வகையான சிக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம் இன்றைக்கி செய்ய போகிறது கடுகு சிக்கன் என்று அழைக்கப்படும் கடுகு கோழி செய்வது எப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 4 வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகா, மல்லி புதினா இலைகள் கையளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், தயிர் 1/4 கப், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சுவைக்காக உப்பு. மிளகு, ஜீரகம், கடுகு இது மூணையும் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. 3/4 கிலோ கறியை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சு அது பேசினில் போட்டு இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் அது மேலே போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க, அடுத்து மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் போட்டு தயிர் போட்டுக்கோங்க. இந்த கடுகு எண்ணெய், இது கடுகு எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கடுகு, மிளகு, ஜீரகம் இது மூணையும் அந்த அரைப்பு அதையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் மேரினேட் பண்ணதை அப்படியே 1 ஹவர் ஊற வச்சுருங்க. மசாலா எல்லா கறியிலையும் படுற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1/2 ஹவர் அது ஊறட்டும். இப்போ இதில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதே கடுகு எண்ணெய், மீதி இருக்க கடுகு எண்ணெயை இதில் விட்டுருங்க. இதில் ஒரு கையளவு கொத்தமல்லி புதினா இருக்குது பார்த்திங்கன்னா, அதை போட்டு கொஞ்சம் நல்லா படபடன்னு அந்த சிலுசிலுப்பு அடங்குற வரைக்கும் அதை கொஞ்சம் லைட்டாக கழுவி விட்டு வறுத்துக்கோங்க. அதில் வெங்காயம் போட்டுக்கணும். இந்த சிலுசிலுப்பு அடங்கிட்டு இப்போது இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கிளாஸி ஃபினிஷ் வர அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இதில் தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா மூணையும் போட்டு மறுபடியும் நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி மசிகிற அளவுக்கு கொஞ்சம் சால்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கிரேவி மாதிரி நல்லா. இப்போ அந்த பரட்டி வச்சு மேரினேட் பண்ண சிக்கனை அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் தக்காளியோட அந்த மசாலா அந்த சிக்கன் மேலே படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா எல்லாம் ஒன்றா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா போட்டு பரட்டி வச்சு கப்பில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையே அலசி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் தண்ணி விட்டும் வேகும்போது, அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு மிதமான சூட்டில் ஒரு 1/2 ஹவர் இப்படி வேக விட்டுணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து கீழே அடி பிடிக்காமல் இருக்குதான்னு பார்த்துட்டு கிண்டி விட்டுட்டே வந்தீங்கன்னாக்கா 1/2 ஹவரில் உங்களுக்கு கடுகு கோழி ரெடி ஆகிடும். இப்போ எல்லாம் வெந்துருச்சு. நல்லா தண்ணி மட்டும் கொஞ்சம் வத்தின வரைக்கும் வச்சுட்டு இப்போ ஆல்மோஸ்ட் சிக்கன் வெந்துருச்சு. இந்த மாதிரி கிரேவி பதத்தில் இருக்கும்போதே எடுத்துடணும். இப்போ கடுகு கோழி ரெடி. இது சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாம் தொட்டு திங்கிறதுக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அது நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த மஸ்டர்ட் சீடு சொன்னால் கடுகு, அதோடைய டேஸ்ட்டு ஒரு புதுவிதமான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. யூஸ்வலாக பெப்பர் சிக்கன் சாப்பிடுவீங்க இல்லையா, அதே பெப்பர் போட்டிருக்கனால பெப்பர் டேஸ்ட்டும் இருக்கும். கடுகு ஜாஸ்தியாக இருக்கனால கடுகு டேஸ்ட்டு நல்லா வரும் உங்களுக்கு. செய்து பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடுகு கோழி ரெடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.